அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த குரூப் 4ல ஜிஎஸ்ல எந்தெந்த கேள்விகள்லாம் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன்ல ஆல் அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 கேள்விகளுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சார் ஜிஎஸ்க்கும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்க்கும் சொல்ல போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4க்குன்னு இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் நம்ம வந்து டெலகிராமில் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த குரூப்பில் கொடுக்கக்கூடிய அந்த வித் ப்ரூஃபில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? உங்களுக்கு அந்த எவிடன்ஸ்லாம் தேவைப்படுது அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த தமிழில் வந்து அந்த புல் அப்படின்னா தளிர் அப்படின்னு போட்டோம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருந்தது. ஆனால் வந்து அதையே வந்து பழைய தொல்காப்பியம் இருக்குது இல்லையா? அந்த நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் சோர்ஸில் அந்த புல்லுக்கு ஓலைன்றதும் சரின்னு வருது. ரைட்டா? அதனால் எதை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல. பட் அதை தாண்டி நிறைய கேள்விகள் வந்து தமிழில் வந்து அப்ஜெக்ஷன் உரியதாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு புக்கில் ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்குது, இன்னொரு புக்கை நம்ம ஏதாவது நெட்டில் போட்டு தேடும்போது அந்த வார்த்தைக்கு வேறு ஒரு பொருள் இருக்குது. தமிழுக்கு வந்து ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறதுனால வந்த அந்த குழப்பம் தான். ரைட்டா? நீங்கள் வந்து எது உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே பண்ணுங்கள். ரைட்டா? அதை வந்து மார்க் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஃபைனல் டிசிஷன் அப்படின்றது டிஎன்பிசி தான் எடுக்க போகுது. ரைட்டா? உங்களுடைய பார்வைக்கு அது தவறு அப்படின்னு தோணுச்சுன்னா, வித் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். அப்ஜெக்ஷன் பண்ணுறது கடைசி தேதி வந்து 28/7, அதாவது திங்கட்கிழமை மாலை அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சனிக்கிழமை தான் ஆகுது. முடிஞ்சால் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க. தவறும் பட்சத்தில் திங்கட்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? திங்கட்கிழமை ஈவினிங் வரைக்கும் இருக்குது. ஜிஎஸ்க்கு நான் சொல்லிடுறேன். 115வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இது 10th சோசியல் புக்லேயே இருக்குது. அதாவது த இந்து பத்திரிகை இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர்கள் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878 த இந்து என்னும் பத்திரிகையை வந்து தொடங்கினாங்க போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான நிலையை கண்டுபிடிக்கிறதுல இவங்க 2 and 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் 4th த இந்துன்றது ஜி சுப்பிரமணியன்றதை சரியான நிலையை அவங்க கொடுக்கல. இந்த கொஷினை வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். 10th சோசியல் புக்கை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து 121வது கொஷின் அப்படின்றத அப்ஜெக்ஷன் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன் ஜிஎஸ்சில். ஓகேங்களா? 7 கேள்வியுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம அப்ஜெக்ஷன் உறுதியாக இருக்குது, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி சிவகலையில் அகழ்வாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்க போட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சிவகலை அகழ்வாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளதுன்றாங்க. ஓகே. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானது. ஓகே. செம்பு மற்றும் தங்கத்தலான பொருட்கள் இங்கே கிடைக்கப்பெற்றது அப்படின்னு போட்டதை இவங்க தப்புன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக முதல் கட்ட அகழ்வாய்வு 2ஆம் கட்ட அகழ்வாய்வில் வந்து கிடைச்சிச்சா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் கிடைக்கலன்ற மாதிரி கூகுளில் வந்து சொல்லுது. ஆனால் 2022ஆம் ஆண்டு நடந்த 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் சிவகலையில் வந்து தங்கத்தாலான பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம தமிழக அரசு கொடுத்த செய்திக்குறிப்பில் இருக்குது. ரைட்டா? இங்கே பாருங்கள், தங்க ஆபரணங்கள், சீன நாணயங்கள் அப்படி இப்படிலாம் போட்டிருக்க, செப்பு நாணயங்கள்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து கூகுளில் கூட நான் செக் பண்ணேன். நம்ம வந்து தமிழக அரசு கொடுத்த அந்த செய்திக்குறிப்பிலுமே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கூகுளில் கூட சிவகலை 3ஆம் கட்ட அகழ்வாய்வு நிறைவுன்னு போடுங்க. தொடக்கம்னு போட்டிங்கன்னா தொடங்க இந்த மாதிரி நிறைய இது வரும். நிறைவுன்னு போட்டிங்கன்னா அந்த நிறைவு அடையும் போது அந்த 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் என்னென்ன பொருட்கள் கிடைச்சிது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் தங்கத்தாலான பொருட்கள் வந்து கிடைச்சிது அப்படின்றத கூகுள்லையுமே கிடைக்குது. கூகுளில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியான கொஷின் தான். தமிழக அரசோட செய்திக்குறிப்பிலும் இருக்குது, கூகுள்லையும் இருக்குது. ஒரு செய்தி சேனலில் வந்து வீடியோவே போட்டிருக்காங்க. சிவகலையில் தங்கத்தாலான பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு யூடியூப்பில் வீடியோவே இருக்குது. ரைட்டா? இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து 3வது ஸ்டேட்மெண்ட்டுமே செம்பு தங்கத்தாலான பொருட்கள் இங்கே கிடைக்கப்பட்டது அப்படின்றதே நமக்கு வருது. ரைட்டா? அது சரின்ற மாதிரி தான் நமக்கு வருது. அதனால் மேபி இதை வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இந்த 3மே சரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லைங்க. பாருங்க, 3 மட்டும் சரி, 1 3 சரி, 1 சரி, 1 2 சரிங்குது. ஆப்ஷனே இல்லை. பட் ஆனால் வந்து 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. அனைத்தும் சரி அப்படின்ற மாதிரி கூட கொடுக்க சொல்லலாம். நீங்கள் வந்து இது வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம் வித் கரண்ட் அஃபேர்ஸோட. இதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம டெலகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 131 அடுத்த கொஷின். 131வது கொஷினா
இது 10th இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான். தமிழ்நாடு அந்த பிரதிநிதிகளை வந்து இவங்க 21 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து புக்கில் 22 இருக்குது. ஸோ வந்து ரீசன் வந்து காரணம் வந்து தவறு அப்படின்ற மாதிரி வரணும். ரைட்டா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது கூற்று ஏ மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுவிற்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த காரணமே தவறுன்னு வருது. ரைட்டா? காரணம் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டு பகுதியில் 21 பேர் கலந்து கொண்டுன்றாங்க, ஆனால் 22 போட்டிருக்கு. அப்போ காரணமே தவறுன்னு வரணும். ரைட்டா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினை வந்து 10th சோசியல் புக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது 10th சோசியல் மட்டுமல்ல, இது நிறைய சோர்ஸில் இருக்குது. இது ரைட்டா? நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றத்தில் வச்சு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து அப்ஜெக்ஷனுக்கு உட்பட்ட ஒரு கேள்வி தான். ரைட்டா? 131 பார்த்துட்டோமா? 151 போகணும். அடுத்தது 151ன்னா இது பகடை கணக்கு. ஆக்சுவலாக வந்து 4ன்றது சரி தான். ஏன்னா 5 வராது. ஏன்னா உங்கள் பாருங்கள், 2ஓட ஆப்போசிட் வந்து 2க்கு பக்கத்தில் நம்பரே வந்து 5 கொடுத்துருக்கிறதுனால 2க்கு ஆப்போசிட் 5 வராது, 4 தான் வரும். ஆனால் இந்த பகடையோட நிலைகள் 4 நிலைகள் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கொடுக்கும்போது ஒரு பகடையை வச்சு தான் அதை மாற்றி அந்த நிலைகள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது இந்த 2வது நிலை வந்து ஆக்சுவலாக இங்கே 3 இங்கே 2ன்னு கொடுத்துருக்கணும். இவங்க 2 3 கொடுத்ததுனால மேபி 2வது பகடையும் 3வது பகடையும் அந்த நிலைகளை வச்சு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட் வந்து 5ன்னு வருது. ஸோ நீங்கள் யாராவது வந்து 2க்கு ஆப்போசிட் 5ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஆனால் 4ன்றது தப்புன்னு சொல்ல முடியாது, 4ன்றது கரெக்டு தான். இது வந்து கேள்வியிலே தவறு, அந்த கொடுக்கப்பட்ட பகடையோட நிலைகள்லேயே வந்து தவறாக இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ரைட்டா? ஆனால் 4ன்றது கரெக்டு தான். ஒருவேளை இந்த நிலை வந்து இங்கே 3 இங்கே 2ன்னு போட்டிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் 1 and 2 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2வும் 3யும் காமனாக இருக்கா? 2வும் 3யும் காமனாக இருக்குது. 5க்கு வந்து 1 ஆப்போசிட் வருது. 2 3 2 3 5 1 ஆப்போசிட்டு. சப்போஸ் இது 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 3 வந்து காமனாக இருக்குது. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் எழுதும் போது நமக்கு வந்து 5 4ன்னு வருமா? இது வந்து 2 1ன்னு வரும், இது 5 4ன்னு வரும். ஸோ அப்போ வந்து 2க்கு வந்து 5 வந்து ஆப்போசிட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த 2 பக்கடையை கம்பேர் பண்ணும்போது வருது. ரைட்டா? ஆனால் ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டு 2 பக்கடையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, 2 3 2 3 5க்கு 1 தான் ஆப்போசிட்னு வருது. அப்போ 5 1 ஆப்போசிட்டாக இருக்க ஒரு ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணும்போது 2வது 2 கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து மாற்றி வருது. 5க்கு வந்து 2 ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் வந்து இந்த நிலை வந்து தவறு அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டலாம். இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டான புக்கெல்லாம் வச்சு சொல்ல முடியாது. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி நீங்களே வந்து அந்த கீழே நம்ம ரிமார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அது மூலிமா வந்து நீங்கள் வந்து சொல்லி வந்து பண்ணலாம். ஸோ இது 2 கம்பேர் பண்ணலாம். இது 2 கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 காமனாக இருக்கா? 5 காமனாக இருக்குது. ஸோ அதுனா 4 3 இது 5 காமனாக இருக்குது. ஸோ 2 6 அப்போ 4க்கு 2க்கு வந்து 4 ஆப்போசிட்டு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது லாஸ்ட் 2 பகடையை வந்து கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஃபஸ்ட்டு 2ஐயும் அல்லது 2 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது முரண்பாடான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. ரைட்டா? ஸோ அதனால் நிலைகள் வந்து தவறாக இருக்குது. இதை வந்து நீங்கள் தேவைன்னா அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். 151 ரைட்டா? அதாவது பகடையினோட 2வது நிலை வந்து தவறுன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 153, அதாவது இந்த கொஷின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து ஆர்டிக்கல், அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி கூகுளில் தான் கிடைக்கிது. சரியான ஒரு புத்தகமாக கிடைக்கல. மேபி இதை தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா மஸ்ட் எய்ம் டு லோயர் காஸ்ட் ஆஃப் அக்சஸ் டு த ஸ்பேஸ் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்தியா எய்ம்ஸ் டு லோயர் த காஸ்ட் ஆஃப் அக்சஸ் டு த ஸ்பேஸ் த்ரூ த மிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அப்படியே வந்து உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் கூகுளில் நீங்கள் வந்து போட்டாலே வருது. ரைட்டா? ஸோ மேபி இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக நம்ம கன்சிடர் பண்ணும்பொழுது இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்கெலாம் கிடைக்காது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிக்கலை வச்சு நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இவன் என்ன சொல்லியிருக்கான், ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் ராங்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆர் வந்து ராங்கா அப்படின்னா ஆர் வந்து சரி அப்படின்ற மாதிரி வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிக்கல் படி. ரைட்டா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இது அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் கொடுத்து இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது, நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் கூகுளில் போட்டாலே வருது 153க்கு. ஸோ அடுத்து 163 பார்க்கலாம். 163 என்னது?
ஸோ இது கொக்கு அந்த கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த விட்டதுன்னு போட்டிருக்கு இல்லையா, இதில் கொக்கை போன்று செயல்பட தவறுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 1 ராங்குன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கொக்கை போல் செயல்படணும்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, அதாவது காத்திருக்கும் போது காத்திருக்கணும், அந்த இறை மீன் வந்து குளத்துலேருந்து வந்துருச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் டபக்குன்னு கொத்தி பிடிச்சிக்கணும், நேரம் வரும்போது கரெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. காலத்தை எதிர்பார்க்க வேண்டிய பருவத்தில் கொக்கை போல இருந்து காலம் வாய்த்த போதில் கொக்கு மீனை குத்தினார் போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். ஸோ மீன் வந்துருச்சுன்னா கொத்தினா டக்குன்னு இறை பிடிச்சிடணும், ஆனால் அது வர வரைக்கும் நம்ம சரியான நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா வரதராசனோட உரை கூகுள்லையும் கிடைக்கிது, நிறையா இதெல்லாம் இருக்குது. புலியூர் கேசிகன் திருக்குறள் புதிய உரையெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் இது மாதிரி தான் வருது. பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும், காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு வரதராசனோட உரையும் இருக்குது. அதாவது கொக்கை போல தான் செயல்படணும், கொக்கு வந்து கொக்கு மாதிரி வந்து அந்த சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கணும், டைம் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ அப்போ வந்து கொக்கை போன்று செயல்படுறது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது, கொக்கை போன்று தான் செயல்பட வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒன்று வந்து ரைட் அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ அதனால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ரைட்டா? மீதிக்கக்கூடிய காலம் கை கொடுத்து காத்திருக்க வேண்டும், சரிதான். இக்குறள் இது வந்து தப்பு, இந்த அதிகாரத்தில் இல்லை. வாடி இருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறிப்பாக பொருத்தமான விளக்கமாகும், இதுவும் கரெக்டு தான். அதாவது 4 கரெக்டு, 2 கரெக்டு, 1 கரெக்டு, ஆனால் இவங்க 1 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். எது? 163. ஸோ அடுத்து வந்து 186. 186வது கொஸ்டின் என்ன? இந்த கொஷின் அரசின் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்கிறாங்க? 1-3 வந்து ஒன்லின்னு போட்டிருக்காங்க. 1-3-1 அதாவது சரியான கூற்று. இந்த 3 வந்து கரெக்டானு போட்டிருக்காங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகுன்னு போட்டிருக்காங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அரசமைப்போட ஆன்மா கிடையாது. 10th சோசியல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கரோட கூற்றுப்படி சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாகன்னு தான் போட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ வந்து 10th சோசியல் புக்கை வச்சு நீங்கள் இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படின்ற மாதிரி நீங்கள் சுட்டி காட்டலாம். இந்த கொஷினும் அப்ஜெக்ஷன் ஒன்று தான். ஸோ அதாவது இன்னொரு ஆர்டிகளோட சில இதில் தேடும்போது இதயம் மற்றும் ஆன்மா வந்து இந்திய அரசமைப்புக்கு வந்து முகவரைன்னு சொல்லுவோம்ல, இந்திய அரசமைப்போட முகவரை, அதை கூட சொல்லலாம். அல்லது இந்த ஆர்டிக்கல் அம்பேத்கர் சொன்ன இந்த ஆர்டிக்கலில் சொல்லலாம். இதை 2 தவிர வேறு எதுவுமே வந்து இந்திய அரசமைப்போட ஆன்மா அப்படின்னு சொன்ன மாதிரி எதுவும் வந்து சோர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அப்படின்னும்போது 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ இந்த கொஸ்டினுமே நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஜிஎஸ்சில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கேள்விகள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு உரித்தான கேள்விகள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். தமிழுக்கு நான் 9 சொல்லியிருக்கேன். இப்போ கடைசியாக என்னென்ன கொஸ்டின் பண்ணுறதை ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதா திங்கட்கிழமை மாலை 5 மணி நினைக்கிறேன், 5:45 அந்த நிமிடம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வித் ப்ரூஃபோட அப்ஜெக்ஷன் பண்ணிடுங்க. ரைட்டா? கடைசியாக சொல்லிடுவா, இது டிஎன்பிசி கொடுத்த டென்டேட்டிவ்க்கு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரை தான் நான் சொல்கிறேன். 115வது கொஷின், 121வது கொஷின், 131வது கொஷின், 151வது கொஷின், 153வது கொஷின், 163வது கொஷின், கடைசியில் 186வது கொஷின். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 கொஷின் வந்து ஜிஎஸ்சில் அப்ஜெக்ஷனுக்கு உட்பட்ட கேள்விகளாக இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த 7 கேள்விகளில் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது அதில் ஒரு 9, இதில் ஒரு 7, அந்த புல்லை கூட விடுங்க, புல்லை விட்டால் கூட 8. ஸோ 8 இது ஒரு 7 அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கேள்விகள் வந்து அப்ஜெக்ஷனுக்கு உட்பட்ட கேள்விகளாக இருக்குது. இந்த 15 கேள்விகளில் ஃபைனல் கீ வரும்போது எதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ, எதெல்லாம் அக்செப்ட் பண்ணாமல் விட்றாங்களோ, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து கட் ஆஃபை வந்து மாறும். ஸோ இன்றைக்கி வந்து 155 வரும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு 115 வரலாம், இல்லை 115 வரவங்க 145 வரலாம், 145 வரவங்க 140 வரலாம். திடீர்னு 145 தான் சார் எனக்கு வர மாதிரி தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆஸ்பெக்ட் டென்டேட்டிவ் இப்படி உங்களுக்கு 150 வரலாம், 150 நினைக்கிறவங்க 155 வரலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். அதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கேள்விகள் வந்து முன்ன பின்ன வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.